எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய விக்கிறனா? விடுவழி வாழ்க என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு அண்ணன் அவர்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். ஆமா, ஆரம்பத்துல சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெய் தடவி திண்ணில படுக்க போட்டு இந்த பாரா நீ சுத்த படமாட்ட. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. திருடன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? எங்களுக்கு மான மாறியாத்தா, சூடு சூலாயுதம், வெட்ட வேலாயுதம் எல்லாமே இருக்கியா? சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. புரிஞ்சதா? திமுக மேல பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாத்துறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது. அதை சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த. அப்ப திருமாவளவன்ங்கிற நபர் காசு கொடுத்தால் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கேயே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். நான் ஒரு குத்து குத்துறேன் பாக்குறியா? அந்த குத்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். சிபிஐ விசாரிக்க வேண்டும். இங்க வா. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வேணா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். தக்காளி சட்னி